ஒரு மனிதன் வனாந்திரத்தின் வழியாய் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பயணத்தின் நடுவே பயங்கரமான புயல் காற்றும் மழையும் அடிக்க ஆரம்பித்தது. அந்த மனிதன் ஒதுங்க இடமில்லாமல் அல்லங்கோலப்படுகிறான், அல்லல்படுகிறான். இந்த புயலுக்கு எப்படி தப்பிப்பது என்று வகை தெரியாது தவித்துக் கொண்டிருக்கிறான். பயந்து நடுங்கி நம்பிக்கையற்று நிற்கிற இந்நேரத்தில் கண்களை துடைத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஒரு அரிய காட்சி அவன் கண்முன்பதாய் தோன்றுகிறது. சற்று அப்புறத்திலே ஒரு வெடித்த பாறை, அதற்குள்ளே இரு புறாக்கள். இப்புயலினாலோ மழையினாலோ எவ்வித தாக்குதலும் இன்றி உட்கார்ந்து சத்தமிடுகிற சத்தத்தை கேட்கிறான். திகைத்த அவருக்கு ஆறுதல். எனக்காக பிளக்கப்பட்ட கண்மலை ஒருவர் இருக்கிறாரே என்று நினைத்து தைரியம் கொண்டார். உனக்கு உதவி செய்ய உனக்காய் பிளக்கப்பட்ட, நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாயிருக்கிறார் அல்லவா? இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்ட அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கு வல்லமை நிறைந்தவர் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த நல்ல ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் மேல் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். சீசர்கள் கப்பர்நகூமுக்கு நேராய் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். நடுக்கடலில் அவர்கள் பயணம் செய்யும் வேளையில் பெருங்காற்றடித்ததினால் கடல் கொந்தளித்தது. இருட்டான ஒரு வேளை. அருமையான சீசர்களின் இக்கட்டான நிலையை பார்த்த அருமை ஆண்டவர் அவர்களுக்கு தைரியமூட்ட, அவர்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து தாமே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வருகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ? எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரவில்லையோ? ஏன் ஆண்டவரே இந்த வாழ்வு என்ற கலக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை அறிந்த ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் உங்களை நேசிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிறவர் என்பதையும் மறந்து போக வேண்டாம். பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். யோவான் 6:20 எழுதப்பட்டுள்ளதை நினைத்தவர்களாய் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா?